2016 தேர்தலே ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு நாமேன்னு சொல்லி ஒரு பெரிய பயணம் போனாரு. நிறைய பிரச்சாரங்களை ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் 4-5 கூட்டத்துல மட்டும் தான் பேசினாங்க. அவங்க தான் திரும்ப ஆட்சி அமைச்சாங்க. இல்ல, அதுக்கு பெரிய காரணம் இருக்குங்க. அந்த சமயத்துல கூட்டணி வந்து நம்ம கரெக்டாக அமையலை. அவங்களுக்கு சரியான கூட்டணி அமைஞ்சது. அதே மாதிரி 2016 தேர்தலும் 2021 தேர்தலும் தமிழக தேர்தலில் குறைந்த வாக்குகளில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளாக பிரிக்கும். ரொம்ப குறைந்த வாக்குகளில் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அம்மையாரும் இல்லை, ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இல்லை. அதற்கு பிறகு வந்த திமுகவும் பெரிய வாக்கு விகிதத்தில் வந்து நம்ம ஆட்சி அப்படி இல்லைன்னா 75 சீட்டு வந்து அதிமுக உட்கார்றதுங்கிறதெல்லாம் எந்த தலைவனை வச்சு ஓட்டு போட்டாங்க? எடப்பாடி கூட்டணி தான் தீர்மானிக்குது. கூட்டணி தான் தீர்மானிக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு. அது என்னன்னா அவர்களுடைய ரசிகர்கள். ஆனா ஓட்டரோட கருத்து கணிப்பில் வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய்க்கு தான் அதிகமா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்புகள் விரும்புறாங்க. இதே கருத்து கணிப்பு, அதுக்கு தான் நான் ஆந்திரா சொன்னேன். இதே கருத்து கணிப்பு சிரஞ்சீவி அவர்கள் ஆட்சியை அமைச்சிட்டாருன்னு போட்டான். அது முதல் நாள் நைட்டு மந்திரி சபைகளே, அதுதான் நம்ம மேடையில் சொன்னேன், மந்திரி சபையே அவங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. 18 சீட்டு தான் வந்துச்சு. நான் ஓட்டர்ஸ் யார்கிட்ட சார் கேட்பாங்க? ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள் என்று சொன்னால் 1,60,000 பேர் தான் ஓட்டு போடுறான். அந்த 1,60,000 ஒரு தொகுதி என்று சொன்னால் 234 தொகுதியிலும் ஒவ்வொரு 1,60,000 2 லட்சத்தையும் போய் கேட்டால் தான் இது தெரியும். நீங்கள் சுத்தமாக ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் கேட்டிங்கன்னா இந்த கருத்து கணிப்புலாம் பண்ண முடியாது.